This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th standard chapter 1 பயிற்சி 1.5 கூடிட்ட இடம் இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். இப்போது சரியாக தவறாக எனக்கு கூறுக என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். அதாவது என்ன அப்படின்னா, கூட்டல் சமணி பெருக்கல் சமணினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? கூட்டல் சமணினா என்ன அப்படின்னா, எந்த ஒரு நம்பர் கூட எவ்வளோ பெரிய நம்பர் கூடயும் நம்ம ஒரு நம்பரை கூட்டினா அதே எண் வருமோ அதை தான் அதோட சமணி சொல்கிறோம். அப்போ இப்போ 2000 இருக்குது. 2000 கூட 0வை கூட்டினாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? 2000 தான் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்துக்காட்டுக்கு 98 கூட நம்ம 0வை கூட்டினாலும் என்ன தான் கிடைக்கும்? நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். எவ்வளோ பெரிய நம்பர் கூட 0வை கூட்டினாலும் நம்ம எந்த நம்பரால் கூட்டினோமோ அந்த நம்பர் அப்படியே வரும். அதனால தான் அதை என்ன சொல்லுவோம்? சமணி உறுப்பு சொல்லுவோம். ஸோ கூட்டலோட சமணி உறுப்பு என்ன? 0. சரிங்களா? எந்த ஒரு நம்பர் கூட 0வை கூட்டினாலும் அதே நம்பர் கிடைக்கும். அதனால் கூட்டலோட சமணி உறுப்பு 0. என்ன அடுத்து பெருக்கலோட சமணி உறுப்பு. பெருக்கல் எந்த ஒரு நம்பர் கூடனாலும் 0 பெருக்குனா என்னதான் அந்த நம்பர் 0 ஆயிரும். அப்போ அது அதோட சமணி உறுப்பு கிடையாது. எந்த ஒரு நம்பர் கூட எந்த நம்பரை பெருக்கிறோமோ அந்த நம்பர் அப்படியே மாறாமல் இருக்கணும். அப்படி மாறாமல் எது இருக்கும்? இப்போ பாருங்கள், 50,000 இருக்குது. 50,000 கூட 1 பெருக்குனா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு அதே 50,000 கிடைக்கும். அப்போ பெருக்கலோட சமணி உறுப்பு என்ன? 1. பெருக்கலோட சமணி உறுப்பு என்ன? நம்மளுக்கு 1 வருது. இதே தான் நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 89 இருக்குது. 89 கூட 1 கூட்டினா நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? அதே 89 கிடைக்கும். அப்போது பெருக்கலோட சமணி உறுப்பு என்னது? 1. 0வால் பெருக்கணும்னா 0 ஆயிடணும். ஆனால் அது சமணி உறுப்பு கிடையாது. எந்த நம்பரை பெருக்கும் போச்சுல அதே நம்பர் கிடைக்குதோ அதை தான் சமணி உறுப்பு சொல்லுவோம். அப்போ பெருக்கலோட சமணி என்னது? 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? நம்மளுக்கு தவறு. பெருக்கலோட சமணி உறுப்பு என்ன? நம்மளுக்கு 1. அடுத்து பாருங்கள், இரு முழு எண்களின் கூடுதல். இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்குத் தொகையை விட குறைவானதாக இருக்கும். முழு எண்கள்னால் என்ன எடுக்கலாம்? இரு முழு எண்கள். முழு எண்கள்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்மளுக்கு 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 0, 1, 2, 3, 4ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம 1ஐயும் 2ஐயும் எடுப்போமே. 1ஐயும் 2. அப்போ 1 2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? பாருங்கள், நம்ம இப்போ 1ஐயும் 2 எடுத்தால் 1 2 என்ன கிடைக்கும்? 2. என்ன கொடுத்துருக்காங்க? இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்குத் தொகையை விட குறைவானதாக இருக்கும். இரு முழு எண்களின் கூடுதல் என்ன கிடச்சிருக்கு? 1 + 2 3. பெருக்குத் தொகையை விட எப்படி இருக்குமா? குறைவானதாக இருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியா இருக்குது? இல்லை. இரு முழு எண்களின் கூடுதலோட மதிப்பு பெருக்குத் தொகையில் வர மதிப்பை விட எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எதுனாலும் எடுப்போம் நம்ம. அதே 1 4 எடுக்கலாமா? என்ன கிடைக்கும்? 1 4 4. அதே 1ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். எப்படி? பெருக்கல் பலனை விட கூட்டல் பலன் எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. எனவே அப்போ இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்குத் தொகையை விட குறைவானதாக இருக்கும் என்று சொல்கிறது என்னது? நம்மளுக்கு தவறு. அடுத்து, முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்பு உடையவை. ஆமாம், முழு எண்களோட கூட்டலும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்பு உடையவை தான். அதனால் இது என்னது? நம்மளுக்கு சரி. சேர்ப்பு பண்புலாம் இது பார்த்தோம்ல. அடுத்து, முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை பரிமாற்று பண்புடையவை. பரிமாற்று பண்புனா என்ன சொன்னேன்? சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 1 + 4 இதை எப்படி எழுதலாம்? 4 + 1. 2க்கு என்ன விடை? 1 + 4 4 5 தான். 4 + 1 4 5 தான். இது கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு. அதே பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பை பாருங்கள். 1 × 4 4 × 1. ஒரு 4 நாளும் 4 தான். இங்கேயும் ஒரு 4 நாளும் 4 தான். அது இடம்தான் மாறி இருக்க தவிர நம்பர் மாறலை. இங்கேயும் 1 × 4 இங்கே 4 × 1 இந்த மாதிரி மாறிருக்கு தான் பரிமாற்று பண்பு சொல்லுவோம். ஸோ முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை பரிமாற்று பண்புடையவை என்பதையும் சரிதான். இனிமேல் அடுத்து பாருங்கள், முழு எண்களின் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையது. முழு எண்களின் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையது. பங்கீட்டு பண்புனா இருக்கு பாருங்கள், கூட்டல் மற்றும் கழித்தலின் மீதான பங்கீட்டு பண்பு 72 13. இதை நம்ம ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு பெருக்கினாலும் இங்கேயும் வர்றது எப்படி தான் இருக்கும்? நம்மளுக்கு சமமாக தான் இருக்கும். இதை தான் கூட்டலோட பங்கீட்டு பண்புடையது. இதுவும் என்னது தான்? நம்மளுக்கு சரிதான்.
ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம்.